அது என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து இன்னைக்கு விஜய் கொடுக்க மாட்டாங்க, இப்படி விளையாட்டு ஹேஷ்டாக் போட்டு விளையாட்டு இருக்காங்க. ஆனா நம்ம நடுவுக்கு சப்போஸ் செஞ்சுட்டாங்க. என்னடா சப்போஸ் செஞ்சாங்க? பக்கம் சினிமாவில் சட்டம் போனா வெட்டி கொடுத்து அது யாருக்கு அதை வெட்டினா போகுது அப்படின்ற மாதிரி. அதை எதுக்கு சொல்றா வந்து தெரிந்து கொண்டு பேச வேண்டும். கொஞ்சம் விஜய் அவர்கள் என்ன பேசணும் தெரிஞ்சுக்கோங்க. இவர் வெரி பாப்புலர் ஆக்டர். நானே சொல்லியிருக்கேன், இவர் அந்த சூப்பர் ஸ்டார் இருக்கீங்கன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கே ஒரு சர்ச்சையாகி போச்சு. என்ன சொல்ல வரும்னா, பீப்புள் ஆர் பாப்புலர், டெல் தி ட்ரூத். உண்மையை பேச கத்துக்கோங்க. உண்மை எது என்று புரிந்து கொண்டு பேசுங்க. சப்ஜெக்ட் தெரியா பேப்பர் படிக்கிட்டே இருக்க அவரை படி எவ்வளவு பேப்பர் இருக்கு பரக்கடா படிச்சுட்டா பரக்கடா உள்ளதிலிருந்து அடிக்கிறதுக்கு பேசுகிறேன். உண்மையை பேசுவதால் பேப்பர் எடுக்க விடாதீங்க. அப்படி சொல்லும்போது வருத்தமா இருக்கு. ஏன் வருத்தமா இருக்குன்னா, ஒரு அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைப்பவன் தான், வருபவர்களை வரவேற்பவன் தான். நான் இல்லை என்று சொல்லவில்லை, இளைஞர்கள் வர வேண்டும். வருங்கால இளைஞர்கள் சொல்லுவது யாரோட வாங்க, ஆனா பேசும்போது கருத்தோட பேசுங்க, உண்மையை பேசுங்க. Don't use your popularity to misguide the people of the state. என்ன பேசுறீங்க? அவ்வளவு வச்சுங்க. அரசியல் வியூகத்தை சொல்லிக் கொடுப்பதற்காக பிரசாந்த் கிஷோர் அந்த கெட் அவுட் போட்டுருந்தாங்க. பல பத்திரிகைகள் கேட்டீங்கன்னா, கெட் அவுட்ல கைது யார் போட்டுருந்தாங்க, என்ன பகிர்ந்தாங்கன்னா, கெட் அவுட் போட்டு கைது போட்டு என்ன விளையாட்டு சொல்றாங்களோ அப்படின்னு ஒரு பகிர்ந்தாங்க. கைது போட்டு வரும். அவர் சொல்றாரு, யாரோட கம்பேர் பண்றாரு? தோனியோட கம்பேர் பண்றாரு. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஒன்னும் கேட்க, நான் பெரிய தோனி ரசிகன். தோனியோட கம்பேர் பண்ணா, பீகார்ல இருந்து தோனி ஒரு கை கட்டி, இந்த பக்கம் கை கட்டியா, இந்த பக்கம் கை கட்டியா, யார் கை கட்டி என்ன சொல்றேன்னு அவங்க பிடிங்க. இங்க தோனி ரசிகன் அதிகமா இருக்கிற கை கட்டல. அவர் சொல்றாரு, இவர் வந்து யார், அவர் ஹிந்தி தெரியாத ஒருத்தர் பிரசாந்த் கிஷோர்ல. உனக்கு வந்து அரசியல் வியூகத்தை வகுப்பதற்கு ஒரு ஹிந்தி தெரிஞ்ச உங்களோட சொல்லி கொடுக்கணும்னாலே என்னடா கேட்கிறீங்களா? யாரெல்லாம் பாடுறீங்க? வாட்டோ ஏட்டோ பையனோ அவர் சொல்றாரு, அவர் சொந்தமான இடத்துல தோல்வி கண்டுறாரு. டெபாசிட் நடந்தது எல்லாத்துக்கும் டெபாசிட் நோட் பண்ணி கண்டஸ்ட் டெபாசிட் இருந்த வரைக்கும் சொல்லி கொடுப்பாரா? இவரை திராவிட முன்னேற்ற ஜெயிக்க வச்சுட்டாரா? இவரை ஜெயிக்க வச்சுருவாரா? பார்த்து பார்த்து சகோதரன், நீ வா பிரசாந்த் நீ வா. ஒரு கேட்கலாம் கேள்வி, நீ எவ்வளவு கோடி வாங்க எனக்கு தெரியாது. நீ கோடினா கோடிகள் நம்ம யார் ஆக்கிடுவாங்க? நீ என்ன செய்ய போட்டு என்ன வியூகம் கொடுத்துருவாங்க? பத்திரிகையாளர் சொன்னாலும் வியூகம் கொடுப்பாங்க. இந்த பிரபல மாட்டு சுற்றி பார்த்தேன், இவங்க எல்லாரும் ஓட்டு போடாம நடு ஓட்டு சொல்லிடுவாங்க. இவங்க ஆசை ஓட்டு போடாம தெரியுமா சொல்லுவாங்க. அடுத்த போன மணி கேட்டாலும் சொல்லிடுவாங்க. அது விஜய் பிரசாந்த் கருத்து சொல்லுங்க தவிர ஓட்டு போடுறாங்க. இதெல்லாம் வந்து திசை திருப்பி நினைச்சு எதுக்கு சொல்றேன்? இது தெரியும், சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். ஏன்னா மனசு கேட்கல. ஏன்னா உண்மையை சொல்லாமல் பொய்யை சொல்லி மக்களை ஏமாற்ற நினைத்தால் அதை சொல்லிடுறேன். என்னவா படிக்கிறது